ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்துட்டு கோடை வெப்பத்தை தாங்க முடியாமல் எல்லார் வீட்லேயும் ஏசி போட்டிருப்பீங்க. ஏசியை இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு அதிகமாக வரும். இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே வெயில் காலத்தில் ஏசியோட பயன்பாடு அதிகமாக இருக்கும். இதனால் மின்சார கட்டணமும் அதிகமாக வரும். கோடை வெயிலில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகிறதுனால நம்ம எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதற்கு குளிர்ச்சி அடைய பெரும்பாலான வசதிக்கு ஏற்ப தங்களோட வீட்டில் ஏசி பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு ஹாலோட ஸ்கொயர் ஃபீட் 1 டன்னா 1.5 டன்னா 2 டன்னா அந்த மாதிரி ஏசிலே நிறையா ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒவ்வொரு டன் பொறுத்த வரையும் வேரியேஷன்கள்லாம் அதிகமாகும். அதோட கெப்பாசிட்டி, குளிரோட ஸ்பீடு எல்லாமே அதிகமாகும். நிறையா பேர் அந்த மாதிரி பயன்படுத்துவீங்க. ஆனால் அவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது மின்சார கட்டணமாக தான் இருக்கும். மாதம் மாதம் ஆனால் போதும் மின்சார கட்டணம் தான் பல குடும்பங்களில் அது ஒரு பயங்கரமான நியூஸாகவே வரும். அதிலும் அந்த மாதம் ஏசியின் பயன்பாடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல வேணாம், கரண்ட் பில் அதிகமாகவே வரும்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்கும். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, ஏசி ரிமோட்டில் ஆஃப் செஞ்சாலும் அதன் பயன்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஏசி இப்போ கண்டினியூ வச்சுட்டு ஒரு டைம் செட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அந்த ஏசி ஆஃப் ஆயிடணும். ஆனால் அப்படி செஞ்சாலும் அது ஏசி ஆஃப் பண்ணாலும் அதோட சர்க்கிள் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு மாதம் மாதம் கரண்ட் பில் அதிகமாக வரும். இதை ஓவர் கம் பண்ணுறது, அதாவது இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, பல ஏசி ரிமோட்டில் டைமர் செட்டு செஞ்சுவிட்டு இரவில் நான் தூங்கிட்டாலும் குறிப்பிட்ட நேரம் ரிமோட் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை ஆஃப் ஆனாலும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். மின்சாரம் கட்டணம் குறைவாக வர ரிமோட்டில் ஏசி ஆஃப் செஞ்சாலும் ஸ்டெபிலைசரில் சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. ஆனால் ஸ்டெபிலைசரில் பவர் சப்ளை ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஏசி கண்டினியூட்டாக மின்சாரத்தை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் ஏசி வெளியே வராது. ஏசியை வெறுமனே ரிமோட் கண்ட்ரோலில் மட்டும் ஆஃப் செய்யாமல் ஸ்டெபிலைசரையும் சுவிட்சை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மின் கட்டணம் குறைவாக தான் வரும். இதை இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வழியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே கரண்ட் பில்லு கம்மியாக வர வேரியண்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. நார்மலாக ஏசி ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆகிடுச்சின்னு விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் ஸ்டெபிலைசர் ரன்லேயே தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு இதுவும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதை யார் போய் ஸ்டெபிலைசரையும் ஆஃப் பண்ணுறது, நம்ம தூங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த செய்கிற ஒரு சில சின்ன தவறுனால உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். நீங்கள் நார்மலாக ஏசி யூஸ் பண்ணிட்டு ஸ்டெபிலைசரோட சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் 1 மந்த்தில் கழிச்சு கரண்ட் பில்லோட அமௌண்ட் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் இப்போ பே பண்ண கரண்ட் பில்லோட கம்மி ரேட்டாக தான் அந்த மந்தோட கரண்ட் பில் இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.